Welcome to my channel. It's me Lalita. இது தேன் நெல்லிக்காய். இதுதான் வீடியோல பார்க்க போறீங்க. இதுல வெல்லம் போட்டு செஞ்சிருக்கேன். கடைசியா தேன் அதுல வந்து ஊத்தி அதை ஸ்டோர் பண்ணிருக்கேன். அது நல்லா ஊற அது நல்லா டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை ஈரம் இல்லாம துணியில தொடச்சிட்டு இதை நான் வந்து கிரேட் பண்ணிக்க போறேன். நல்லா துருவி எடுத்துக்கலாம். வாங்கி 2-3 நாள் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் புளியா இருக்கும். வாங்கினவுடனே செஞ்சிருக்கலாம், செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் நெல்லிக்காய் வந்து பழையசான மாதிரி இருக்கும். இதை நான் வந்து எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிறேன், கிரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பீசஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம் இந்த மெத்தடில். நான் வந்து துருவிட்டு செஞ்சுருக்கேன். எல்லாத்தையும் கிரேட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கடாயில் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு கொஞ்சம் அதை வந்து அந்த நெல்லிக்காயை வந்து அதில் நல்லா துவட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து இப்போ வெல்லம்லாம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக 3 லவங்கம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவும் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் 2 லவங்கமும் சேர்ப்பேன், ஏலக்காயும் சேர்த்துக்கிறது. அப்படி சேர்த்தது தான் லவங்கம். இதில் தான் நான் வந்து நெல்லிக்காவை துருவி எடுத்தது. அந்த கப் ஃபுல்லாக வந்தது. அந்த கப்பில் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். கோபுரம் மாதிரி வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இன்னும் கூட சேர்த்துனா சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. ஏன்னா ஹனியும் சேர்க்க போறதுனால அது போதுமா இருக்கும். என்ன நெல்லிக்காய் கொஞ்சம் துவர்ப்பு அதிகமா இருக்கும் இல்லையா, புளிப்பும் துவர்ப்பும். அதனால வெல்லம் கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா கூட ஊற நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அது அப்படியே இலகி வரும், கொஞ்சம் கரைஞ்சி வரும், கொஞ்சம் நீர் விடும். பாருங்க, அந்த ஜூஸ் அப்படியே வெளில வருது. வதங்க ரொம்ப சிம்பிள். வெறும் வெல்லம் தான் போட்டுட்டு அதை வதக்கி எடுக்க போறோம். கடைசியா ஹனியை ஊத்தி அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நெல்லிக்காய் வந்து வெறும் ஹனியை கூட விட்டு ஸ்டோர் பண்ணி வெயில்ல வச்சு எடுப்பாங்க. ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது, அதுதான் ஒண்ணு. அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் வச்சுக்க முடியாம இருந்தது. இதுல வந்து கொஞ்சம் நட்ஸ் எதுனா சேர்க்கலாம்னு நினைச்சேன். அதனால அந்த என்கிட்ட சன்ஃபிளவர் சீட்ஸ் இருந்தது, அதை போட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. நெல்லிக்காய் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும்ட்டு நான் விட்டுருக்கேன். அது அப்படியே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். லைட்டா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நெல்லிக்காய் வந்து குக் ஆயிருக்கு, நல்லா கொஞ்சம் திக்காவும் ஆயிருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டா அது ஆற இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். அதுக்கப்புறம் பாட்டில்லயோ இல்ல பவுல்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எப்படி மாங்காய் சுந்தான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால, அது அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்வாங்க. அது சப்பாத்தி வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை கூட சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது நல்லா ஆறி இருக்கு. நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு பவுல்ல. இதுக்கு மேல நான் வந்து ஹனி வந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ஃபுல்லா அதை வந்து அதுல ஊத்தி அதை சோக் பண்ணி வச்சிடலாம். இந்த ஹனி வந்து அதுல ஊற நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். ஃபுல் பாட்டில் ஹனியும் அதில் யூஸ் பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். Bye, see you. Take care.